ஹாய் காய்ஸ், இன்று நாம் பார்க்க இருப்பது திருச்சி சமயபுர மாரியம்மன் கோயில் பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம். சமயபுர அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலுக்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்தும் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் நகர பேருந்துகள் இக்கோயிலின் வளாகம் வரை செல்கின்றன. இத்திருக்கோயிலை கண்ணனூர், கண்ணபுரம், விக்கிரமபுரம், மாகாளிபுரம் என்றும் சிறப்பு பெயர்களும் பல பெயர்களாக இத்திருக்கோயிலுக்கு வழங்கி இன்றும் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். இத்திருக்கோயிலை 18ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில்தான் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. மன்னர் 2ஆம் விஜயராய சக்கரவர்த்தி என்பவர்தான் தற்போதுள்ள கோயிலின் வடிவமைத்தை கட்டியதாக சொல்லப்படுகிறது. தற்போதுள்ள கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் இந்த தேவியை வழிபட்டு வந்ததாகவும் நம்பப்படுகிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் திருச்சிராப்பள்ளியை அப்போது விஜயநகர மன்னர்களால் அந்த பகுதி ஆட்சி செய்யப்பட்டு வந்தது. இந்த சமயபுர பகுதியை அந்த காலத்தில் விஜயநகர மன்னர்களால் இராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அவர்கள், நாங்கள் இந்த போரில் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் உள்ள அம்மனுக்கு கோயில் எழுப்புவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அவ்வாறே அவர்கள் போரில் வெற்றி பெற்ற பிறகு இத்திருக்கோயிலை கட்டியதாக நம்பப்படுகிறது. தற்பொழுது இந்த திருக்கோயிலை தமிழக அரசு தான் பராமரித்து கொண்டு வருகின்றன. ஆயினும் எந்த ஒரு கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இத்திருக்கோயிலுக்கு உள்ளது. எல்லா அம்மன் கோயில்களிலும் உள்ள சிலைகள் கற்சிலைகளாக மட்டுமே காணப்படும். இது பாரம்பரியமிக்க ஒரு செயலாகும். ஆனாலும் இத்திருக்கோயிலில் உள்ள சிலைகள் மட்டுமே கல் கொண்டு செய்யாமல் இங்குள்ள சிலையை முழுக்க முழுக்க மணல் மற்றும் களிமண்ணால் மட்டுமே செய்துள்ளார்கள். மேலும் இந்த களிமண் மற்றும் மணலை கொண்டு மூலிகை என்னும் சில பொருட்களை பயன்படுத்தி இங்குள்ள மூலவர் சிலையை செய்திருப்பதாகவும், மேலும் பஞ்சலோகத்தால் ஆன மூலவர் சிலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லா திருக்கோயில்களிலும் நீரை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கம். ஆனால் இத்திருக்கோயிலில் நீரை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. அதற்கு பதிலாக அம்மன் சிலைக்கு அருகில் கீழே இருக்கும் ஒரு சிறிய சிலைக்கு தான் நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அது ஏனென்றால் இங்குள்ள சிலை களிமண் மற்றும் மணலை கொண்டு செய்திருப்பதால் இங்கு நீரை கொண்டு அபிஷேகம் செய்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. இங்குள்ள கிராம மக்கள் ஒரு காலத்தில் அம்மனுக்கு மாவிளக்கை செய்து, அதாவது அரிசி, வெல்லம், நெய் கொண்டு மாவிளக்கை செய்து அம்மனுக்கு படையலிட்டு தங்கள் பக்தி பரவசத்தை வெளிப்படுத்தினார்கள். இத்திருக்கோயிலில் உள்ள சிலை ஒரு காலத்தில் அருகில் இருந்த திருச்சி ரங்கநாத சுவாமி கோயிலில் வைக்கப்பட்டதாகவும், அவ்வாறு அந்த சிலை கோயில் வைக்கப்பட்டதால் திருச்சி ரங்கநாத சுவாமிக்கு நோய்வாய் ஏற்பட்டதாகவும் அங்குள்ள ஒரு தலைமை அர்ச்சகர் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அங்கிருந்த சிலையை அகற்றப்பட்டு இப்போ உள்ள கோயிலில் கொண்டு வந்து வைக்கப்பட்டதாகவும் ஒரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் உள்ளூர் தெய்வங்கள் சக்தி வாய்ந்ததாக காணப்படும். எப்பவுமே உள்ளூர் தெய்வங்கள் அபரிதமான சக்திகளை கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அவர்களுக்கு சரியான பிரசாதமும் சரியான வழிகளையும் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதே அம்மன் கோயில்களில் வழக்கமாக ஒன்றாக நாம் இன்றும் பின்பற்றி வருகிறோம். அவ்வாறு செய்யாவிட்டால் அப்பகுதியில் தொற்றுநோய் ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆகவே இந்த காரணத்தினால்தான் அம்மனுடைய சிலை ஐயா ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயிலில் வைத்திருந்தது பின்பு அங்கிருந்து அகற்றப்பட்டது என்று சொல்லப்படுகின்றன. அதன் பின்னர் இங்கு கோயில் கட்டி கண்ணனூர் மாரியம்மன் கோயில் என்று பெயரிடப்பட்டு அம்மனை வணங்கி வந்ததாக சொல்லப்படுகிறது. சமயபுரம்
தமிழ்நாட்டின் கிராமப்புற கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஒரு அடையாளமாக கருதப்படுகின்றன. எந்த விதமான மாரியம்மன் கோயில்கள் என்றாலும் அந்த கோயிலில் தனித்துவமான நடைமுறைகள் இன்றும் நம் வழக்கத்தில் உள்ளது. இத்திருக்கோயிலில் எப்பொழுதுமே ஒரு பெண் பக்தர் ஒருவரை தேர்ந்தெடுத்து, அதாவது அவருக்கு சாமியாட்டம் ஆடும் அந்த பெண் பக்தரின் மூலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவும் வாக்கு சொல்லவும் தேர்ந்தெடுக்கிறார்கள். குறிப்பாக இக்கோவிலில் நடக்கும் திருவிழாக்கள் பார்த்தால் தைப்பூசம் நடக்கும் தைப்பூசமும், கோடை காலத்திற்கு முன்பாக நடக்கும், அதாவது ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் பண்டிகைகளும் தெப்பத் திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. பக்தர்களுக்காக இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5:30 முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நாம் வீட்டுகளுக்கு நேரடியாக ஆர்டர் மூலம் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.